வெல்கம் டு அவர் சேனல் மாணவனாசிரியர். இந்த வீடியோவில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வுகள் ஒரு மார்ச் மாதம் நடத்தப்பட இருக்கு. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் பாட்னி பியூர் சயின்ஸ் பாட்னி பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேப்பருக்கான அஃபிஷியல் கவர்மெண்ட் ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வச்சிங்கன்னா உடனுக்குடன் 11th ரிலேட்டட் எல்லா அப்டேட்டும் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ 11th இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே போட்டுட்ருக்கோம், பயாலஜி, பாட்னி, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வெலிஷனில் பாட்னி பேப்பர் வெலிஷனில் இந்த கே ஆன்சர் வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் வேல்யூ பண்ணுவாங்க. ஸோ இது எப்போ நடந்தது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் செகண்டரி ஃபர்ஸ்ட் இயர் எக்ஸாமினேஷன் மே 2022 +1 பாட்னி பப்ளிக் எக்ஸாம் நடந்திருக்கு. ஸோ அதுக்கான அஃபிஷியல் கவர்மெண்ட் ஆன்சர் கீ தான். ஸோ 1 மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 15 1 மார்க்கு, மேக்ஸிமம் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 70 மார்க், 30 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் கொடுத்துருவாங்க. நீங்கள் 70க்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 மார்க் எடுத்தாலே வந்து பாஸு, ரிமைனிங் 30 போட்டு 45 வந்துடும். சரிங்களா? ஸோ 1 மார்க்லாம் வந்து பார்த்துக்கோங்க. 15 1 மார்க்கும் ஆன்சர் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு. 1 மார்க் பொறுத்த வரைக்கும் பியூர் சயின்ஸ்க்கு இன்டீரியரில் தான் அதிகமாக கேட்பாங்க. ஸோ புக் பேக் நல்லா படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக புக் பேக்லேருந்து ஒரு 10 அப்படிலாம் 7 வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. ஸோ எப்படி 2 மார்க் 3 மார்க்லாம் மார்க் அலாட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 மார்க் கொஸ்டின் 6 × 2 12. இதில் கொஸ்டின் நம்பர் 24 வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லைக்கன். இப்போ லைக்கனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 6 பாயிண்ட்டில் நீங்கள் ஏதோ ஒரு 2 பாயிண்ட் எழுதினா போதும், ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு த சிம்பயாட்டிக் அசோசியேஷன் பிட்வீன் ஆல்கே அண்ட் ஃபங்கை. த ஆல்கல் பார்ட்னர் இஸ் கால்டு பைகோபயாண்ட், ஃபோட்டோபயாண்ட், and fungal partner is called mycobiyant. Algae provide nutrition for fungal partner, turn the fungi provide the protection and also fix the thallus of substratum rhizine. Sexual reproduction takes place through fragmentation, Soridia hystia. Pycobiyant produced aconites, Harmogonia, Haplospore. Mycobiyant undergoes the sexual reproduction produced ascospore. இதில் ஏதாவது ஒரு 2 பாயிண்ட் எழுதிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 மார்க்கில் ப்ரையோபைட்டையே நம்ம நான் வாஸ்குலர் கிரிப்டோகேம்ஸ் அப்படின்னு சொல்கிறோன்னா ப்ரையோபைட்ஸ் லேக் வாஸ்குலர் டிஷ்யூ, அதனால் அதை நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா நான் வாஸ்குலர் கிரிப்டோகேம்ஸ். ஸோ இதை மட்டும் எழுதுனா 2 மார்க்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா பில்லோடாக்சி அப்படிங்கிறது த மோட் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் லீவ்ஸ் ஆன் த ஸ்டெம் இஸ் நவுன் பில்லோடாக்சி. த மோட் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் லீவ்ஸ் நவுன் ஆஸ் பில்லோடாக்சி. அடுத்து பார்த்தீங்கன்னா 19க்கு டயக்ராம் ஸ்டேமனுக்கு 1 மார்க்கு, பார்ட்ஸுக்கு 1 மார்க். ஸ்டாமன் டயக்ராமுக்கு 1 மார்க் கொடுத்துருவாங்க, பார்ட்ஸ் குடிச்சிங்கன்னா 1 மார்க் கொடுத்துருவாங்க. அடுத்து ஃப்ளோரல் டயக்ராம் BREBRL. ஸோ இந்த டயக்ராம் வந்து 2 மார்க்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்மா டெஸ்மெட்டானா என்ன? பிளாஸ்மா டெஸ்மெட்டஸ் ஆக்ட் ஆஸ் ஏ சேனல் பிட்வீன் ஃபார் புரோட்டோபிளாசம் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் செல்ஸ் த்ரூ த மெனி சப்ஸ்டன்ஸ் பாஸ் த்ரூ. இதுக்கு 2 மார்க்கு. அடுத்து செல் சைக்கிள் அப்படிங்கிறது த சீரீஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் லீடிங் டு த ஃபார்மேஷன் ஆஃப் நியூ செல் நவுன் ஆஸ் செல் சைக்கிள். ஸோ இந்த ஒரு டெஃபினேஷன் இருந்தால் உங்களுக்கு 2 மார்க் கொடுத்துருவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு nitrate in soil are converted back into the atmospheric nitrogen by process denitrification. ஸோ இது எழுதினாலும் மார்க்கு, அப்படின்னா அந்த ஃபார்முலா மட்டும் எழுதிக்கலாம். நைட்ரேட் NO3, சூடோமோனஸ் மாலிகுலார் நைட்ரஜன் N2. அதாவது நைட்ரேட் வந்து நைட்ரஜனாக வந்து பார்த்தீங்கன்னா மாறுது, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டீநைட்ரிஃபிகேஷன். அடுத்து நியூக்ளியோசைடு நியூக்ளியோடைடு, இந்த 2 பாயிண்ட் எழுதிக்கலாம். இட் இஸ் காம்பினேஷன் ஆஃப் பேஸ் அண்ட் சுகர். இட் இஸ் காம்பினேஷன் ஆஃப் நியூக்ளியோசைட் அண்ட் பாஸ்பாரிக் ஆசிட். அவ்வளோதான், இதை மட்டும் எழுதினா போதும். அடுத்து நமக்கு 3 மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா 33 வந்து கம்பல்சரி. டாக்ஸானமி சிஸ்டமேட்டிக்ஸ். ஸோ டாக்ஸானமி அப்படிங்கிறது டிசிப்ளைனிங் ஆஃப் கிளாசிஃபையிங் ஆர்கானிசம் இன்டு டாக்ஸா, ப்ராட்ஃபீல்ட் பயாலஜி ஸ்டடிஸ் இன் டைவர்சிஃபிகேஷன் ஆஃப் ஸ்பீசிஸ், governs in particulars of naming, describing, identification and specimen of preservation, governs the evolutionary history for and phylogenetic relationship in addition of taxonomy. Classification வந்து taxonomy, அதே மாதிரி nomenclature. இதில் taxonomy, biology, systematics. ஸோ 26 வந்து டிரான்ஸ்பிரேஷனோட டைப்பு. ஸ்டொமேட்டல் டிரான்ஸ்பிரேஷனுக்கு 1 மார்க்கு, லென்டிகுலர் டிரான்ஸ்பிரேஷனுக்கு 1 மார்க்கு, கியூட்டிகல் டிரான்ஸ்பிரேஷனுக்கு 1 மார்க்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 27ல் கண்ட்ரோலிங் ஆல் செல்லுலர் ஆக்டிவிட்டீஸ், ஸ்டோரிங் த ஜெனட்டிக் ஹெரிடிட்டி இன்ஃபர்மேஷன், coding information from DNA or production of enzymes and for proteins, DNA duplication transcription takes place in nucleus, nucleolus ribosomal biogenesis takes place. ஸோ நியூக்ளியஸோட ஃபங்க்ஷனுக்கு இதில் இந்த பாயிண்ட்லாம் நீங்கள் எழுதணும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 பாயிண்ட் எழுதினாலே மார்க் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி 28 வந்து பார்த்தீங்கன்னா செல் சைக்கிள். சம் ஆஃப் த செல் சைக்கிள் இஸ் G1 இஸ் கொஷன்ஸ் இஸ் கால்டு Z0. ஸோ இதுக்கு நீங்கள் ஃபுல்லாக தான் எழுதணும், அப்போ தான் 3 மார்க் கொடுப்பாங்க. G0 ஸ்பேஸ் இஸ் ஃபார் நாட் பெர்மனன்ட். மெச்சூர் நியூரான் அண்ட் ஸ்கெலட்டல் மஸ்குல்ஸ் ரிமைன் பெர்மனன்ட்லி G0 ஸ்பேஸ் ஆர் நாட் டார்மெண்ட். அடுத்து டைப்ஸ் ஆஃப் மெரிஸ்டம் பேஸ்ட் ஆன் த பொசிஷன். டயக்ராமுக்கு 2 மார்க் கொடுத்துருவாங்க. பார்ட்ஸ் வந்து எழுதணும். எபிகல் மெரிஸ்டம், இன்டர் கேலரி மெரிஸ்டம், லேட்டரல் மெரிஸ்டம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பேப்பர் வெலிஷன்லாம் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் த லேட்டரல் லூட்ஸ் கிவ் அரேஸ் த பிரான்ச்சஸ் இன் வெர்டிகலி பிலோ ஃபார் த கிரவுண்ட். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து எழுதணும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்கு, எக்ஸாம்பிளுக்கு 1 மார்க், 3 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளோரல் டயக்ராம் கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹெல்ப்ஸ் த டிரைவ் த நியூட்ரிஷன் ஆஃப் மோனோட்ரோப்பா
saprophytic angiosperm, improve the availability minerals and waters in plants, provide the drought resistant plants, protect root and air plants, attack to the plant pathogens. ஸோ மைக்கோரைசாவுக்கு இந்த 3 பாயிண்ட் எழுதணும். அடுத்து பார்த்தீங்கன்னா கிரப் சைக்கிள் இஸ் primarily catabolic pathway but provide the precursor various biosynthetic pathway. There are the any anabolic pathways hence called amphibilic pathway. அடுத்து பார்த்தீங்கன்னா சாஃப்வுட் ஆட்வுட் 5 மார்க் கொஸ்டின். ஸோ சாஃப்வுட் ஆட்வுட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய பாயிண்ட் நீங்கள் ஃபுல்லாக எழுதினா தான் உங்களுக்கு வந்து ஃபுல் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லிவிங் பார்ட் ஆஃப் வுட்டு, இதுக்கு ஒரு மார்க்கு. டைடு பார்ட் ஆஃப் வுட்டு, அதே மாதிரி டார்க் கலரு, ஹார்ட் இன் நேச்சரு, டயலிசிஸ் ப்ரெசென்ட்டு, மோர் ரெசிஸ்டன்ட்டு, மைக்ரோ ஆர்கானிசம். 5 பாயிண்ட் அதுனா 5 மார்க் ஃபுல்லாக கொடுத்துருவாங்க, குறைக்க மாட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா என்சைம்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ். ஆல் ஆர் globular proteins, they act as a catalyst, effective even for small quantity, they remain the unchanged for the reaction, they are the eye specific, they have a active varies for reaction takes place, enzymes lower activation energy, the energy is catalyzed. அடுத்து significance of pentose phosphate pathway. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 5 பாயிண்ட் எழுதணும். ஸோ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து எழுதிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆசன்ட் ஆஃப் சாப் வித் பால்சம் பிளான்ட்டு எக்ஸ்பிளேஷனுக்கு 3 மார்க்கு, டயக்ராமுக்கு 1 மார்க்கு, லேபிளிங்க்கு 1 மார்க்கு, எக்ஸ்பிளேஷன் ஒன்லி எழுதுனா அதுக்கு 5 மார்க் கொடுக்க சொல்லிட்டாங்க. அடுத்து டிஃப்ரென்ஸ் பிட்வீனில் வந்து பார்த்தீங்கன்னா சைக்ளிக் பாஸ்பாரிலேஷன், நான் சைக்ளிக் பாஸ்பாரிலேஷன். ஸோ ஃபஸ்ட்டு PS1 மட்டும் இங்கே நடக்கும், இங்கே PS1 PS2 நடக்கும். ரியாக்ஷன் சென்டரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 700, இல்லை ரியாக்ஷன் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா 680. எலக்ட்ரான் ரிலீஸ்டு ஃபார் த சைக்கிள்டு பேக், எலக்ட்ரான் ரிலீஸ்டு இன் நாட் டு சைக்கிள் பேக். Photolysis of water does not takes place, photolysis of water does not take place, only ATP synthesis ஆகும். இது ATP NADP plus H plus R வந்து பார்த்தீங்கன்னா synthesis ஆகும். ஸோ இந்த பாயிண்ட்லாம் எழுதியிருக்கணும். ஏதாவது 5 பாயிண்ட் எழுதினா போதும். அதே மாதிரி லைஃப் சைக்கிள்ஸ் ஆஃப் அகாரிக்கஸ் டயக்ராமேட்டிக் ரீப்ரசன்டேஷன். ஸோ அந்த டயக்ராம் மட்டும் போட்டாலும் உங்களுக்கு ஃபுல் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்ட்ரக்சர் ஆஃப் RNA. ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் RNA 1 மார்க்கு, ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் tRNA 1 மார்க்கு, ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் rRNA 1 மார்க்கு, டயக்ராமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க், டோட்டலாக 5 மார்க் கொடுத்துருவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிசியாலஜிக்கல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் சைட்டோகைனின், இதில் ஏதாவது ஒரு 5 பாயிண்ட் எழுதிக்கலாம். சைட்டோகைனின் ப்ரொமோட் த செல் டிவிஷன் இன் பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சின் IAA, induce in cell arrangement associated in IAA the gibberellin. Cytokinin can break for dormancy of certain in light sensitive seeds like tobacco induced for the seed germination. Cytokinin promote the growth and lateral buds in presence of in apical meristem. Application of cytokinin delays for the process in aging and nutrient mobilization or not. Richmond long effect. அடுத்து பார்த்தீங்கன்னா ரோல் ஆஃப் நைட்ரோஜனஸ் என்சைம் நைட்ரோஜன் ஃபிக்சேஷன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரோஜனஸ் என்சைம் இன் ரோல் எக்ஸ்பிளேஷனுக்கு 3 மார்க்கு, நைட்ரோஜனஸ் என்சைம் இன் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டயக்ராமுக்கு 2 மார்க்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ளோரல் கேரக்டர்ஸ் ஆஃப் கிளைட்டோரியா டெர்னேட்டா. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியானது. இதில் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளாரன்சிஸ், ஃப்ளவர், கேலிக்ஸ், கொரலா, ஆண்ட்ரிஷியம், கைனீஷியம், இந்த 6 எழுதியிருந்தீங்கன்னா 5 மார்க் கொடுத்துருவாங்க. அப்படி இல்லை ஃப்ளோரல் டயக்ராம் கரெக்டாக போட்டிருந்தீங்க, ஃப்ளோரல் ஃபார்முலா கரெக்டாக போட்டிருந்தீங்கன்னா இது ரெண்டையும் டிக் பண்ணி 5 மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி கீ ப்ரிப்பேர் பண்ணால் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ளோரல் டயக்ராமுக்கு 3 மார்க்கு, ஃபார்முலாவுக்கு 2 மார்க், அப்படியே 5 மார்க் அழகாக வாங்கிடலாம். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் பியூர் சயின்ஸ் பாட்னி பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேப்பருக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஆன்சர் கீ. இந்த ஆன்சர் கீயை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் எடிஷன் பண்ணுவாங்க. ஸோ இதில் என்னென்ன கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்களோ அது எல்லாமே உங்கள் புக்கில் இந்த கீ பாயிண்ட்லாம் மார்க் பண்ணிட்டு போடுங்க. கண்டிப்பாக நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லேருந்து கொஷின்ஸ் வந்து ரிப்பீட் ஆகும். வீடியோ இன்ஃபுல்லாக ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காத சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத நம்ம வாட்ஸ்அப் குரூப் டெலகிராம் ஜாயின் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு. நன்றி.